மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் 75% மேலாக இந்த 30 நாள் கணவரை ஊக்குவிக்கும் சவாலை முடித்து விட்டீர்கள். இந்த சவால் உங்களுக்கு ஒரு பெரிய கடினமான வேலையாக இருக்கிறதா, அல்லது உண்மையிலேயே கிறிஸ்துவின் உதாரணத்தை உங்கள் குடும்பத்தில் காண்பிக்க இது ஒரு இனிமையான, உங்கள் மனதிற்கு பிடித்த எக்ஸசைஸாக மாறிவிட்டதா? அப்படி ஒரு நல்ல எக்ஸசைஸாக மாறி இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். அப்படி மாறவில்லை என்றாலும் தினமும் உங்களுக்கு ஏற்ற ஒரு புதிய யோசனையை கொடுக்கும்படி ஆண்டவரிடம் கேளுங்கள். இந்த சவாலை இன்று முதலாவதாக கேட்பவர்களுக்காக இந்த சவாலின் 2 பகுதிகளையும் ஒரு விசை சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடமோ அல்லது மற்றவர்களிடமோ அவரை குறித்து தவறாக பேசக்கூடாது. இரண்டாவதாக, ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்களும் உங்கள் கணவரிடம் உங்களுக்கு பிடித்த ஒரு காரியத்தையோ, நீங்கள் அவரை பாராட்டும் ஒரு காரியத்தையோ அவரிடமும் வேறு ஒருவரிடமும் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். இந்த சவாலின் 23வது நாளில் உங்கள் கணவருடைய திறமைகளை பாராட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கணவர் கிறிஸ்துவில் உங்களுடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்கிறாரோ இல்லையோ, தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் வரங்களையும், அதாவது அவருடைய கிஃப்ட்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேத புஸ்தகம் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறது, அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது என்று சொல்கிறது. அதாவது உங்கள் கணவருக்கு என்று கொடுக்கப்பட்ட சில வரங்கள் உண்டு. மேலும் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த வரங்களை விட வித்தியாசமாக இருக்கும். பெரும்பாலும் எதிர்மறையான திறன்களும் பலவீனங்களும் உள்ள 2 பேரை வேண்டுமென்றே தேவன் இணைத்து அவர் உங்களை சுத்திகரிப்பார். அதனால் உங்கள் கணவரின் பலவீனத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் அவருடைய திறன்களை உறுதிப்படுத்துவதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய கணவரின் திறன்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அவை உங்களுடைய பலவீனங்களை எப்படி பூர்த்தி செய்கின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? யோசித்து பாருங்கள். என் கணவரை எனக்கு நன்றாக தெரியும் என்று நினைப்பது உங்களுக்கு சுலபமாக இருந்தாலும், பெரும்பாலான மக்களை விட நீங்கள் அவரை நன்றாக அறிந்திருந்தாலும் நீங்கள் அவரை குறித்து தொடர்ந்து படிக்க வேண்டும். அதாவது அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை குறித்தும் அவருடைய தனித்துவத்தை குறித்தும் நீங்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். அப்படி படித்து அவருடைய திறமையான விஷயங்களை நீங்கள் கண்டுபிடித்து அதில் அவரை கட்டி எழுப்புவதற்கான வழிகளை நீங்கள் தேட வேண்டும். உங்களுடைய கணவர் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய கணவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைப்பவரா? அவர் கரெக்டாக எல்லா காரியங்களையும் செய்பவரா? விடாமுயற்சி உள்ளவரா? இவை அனைத்துமே அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை காண்பிக்கிறது. ஆனால் உங்களுக்கு அவர் எப்போது பார்த்தாலும் அதை கரெக்டா செய்யணும், இதை கரெக்டாக செய்ய வேண்டும், இதில் ஒழுங்காக இருக்க வேண்டும், அதில் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்கிற குணாதிசயங்கள் உங்களுக்கு விசித்திரமாக இருக்கும். ஆனாலும் இந்த மாதிரியான குணங்கள் உங்களுடைய பாராட்டுக்கு தகுதியாக இருக்கிறது. இந்த குணாதிசயங்கள் அவருடைய நல்லொழுக்கத்தை காண்பிக்கிறது. அது உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக போவதற்கு எவ்வளவு உதவி செய்கிறது என்பதை அவரிடம் உறுதிப்படுத்தி சொல்லி அவரை ஊக்கப்படுத்துங்கள். ஆனால் சில ஆண்களுக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்காது. ஏனென்றால் இயற்கையாகவே அவர்கள் பிளான் எல்லாம் செய்யாமல் டக்கு டக்கு என்று அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப செய்வார்கள். அந்தந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இயல்பாகவே தெரியும். இந்த குணாதிசயத்திற்காக அவரை பாராட்டலாம். ஆனால் அவரிடம் இன்னும் உருவாகாத அந்த தனிப்பட்ட ஒழுக்கத்திற்காக அவரை நச்சரிக்காமல் அவர் அருகில் இருந்து உதவி செய்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் அவர் எல்லாவற்றையும் ஒழுங்காக வைக்க அவருக்கு உதவி செய்யலாம். இப்படி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கணவர் சோர்வடைந்து அவர் எடுத்த காரியத்தை விட்டுவிட தீர்மானிக்கும் போது நீங்கள் உங்கள் கணவரை உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டலாம். ஒரு மிஷனரியாக இருப்பது அல்லது ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்வது என்பது ஒரு நல்ல காரியம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் இருக்கிற இடத்திலேயே நம்முடைய கணவர்மார்களை நேசிப்பதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் அதன் மூலமாக அவர் கிறிஸ்துவினிடத்தில் ஈர்க்கப்படுவதும் ஒரு மிஷனரியாக இருப்பதற்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்வதற்கும் இணையான ஒரு நல்ல காரியம். இந்த கணவரை ஊக்குவிக்கும் சவாலை எடுத்த ஒரு பெண்மணி தன்னுடைய கதையை இவ்வாறாக சொல்கிறார்கள். இந்த சவாலை என்னுடைய ஃப்ரெண்ட் ஃபேஸ்புக்கில் போட்ட போது
இதை செய்து பார்ப்போம் என்று நினைத்தேன். என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு மற்றவர்கள் கொடுத்த ஆலோசனைகளை விட இந்த சவாலின் ஆலோசனைகள் சிறந்ததாக உள்ளது. நான் எதையும் இழக்கப் போவதில்லை. அதனால் இந்த சவாலை எடுக்க தீர்மானித்தேன். இந்த சவாலின் மூலம் என் கணவரிடம் உள்ள புதிய புதிய திறன்களை நான் தினமும் அறிந்து கொண்டேன். அவரை நான் இதுவரை பாராட்டாதது எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவர் என் பக்கத்திலேயே இருந்தும் இப்படி ஒரு சிறந்த மனிதரை நான் கண்டு கொள்ளவில்லையே என்று எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. என் அன்பு தேவன் என் கண்களை இப்போது திறந்ததற்காக அவருக்கு நன்றி சொன்னேன். இந்த சவாலின் 30வது நாளில் நான் இன்றே இருக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் இந்த சவாலை தொடங்கி திரும்பவும் செய்ய போகிறேன். ஏனென்றால் என்னுடைய 18 வருஷமான திருமண வாழ்க்கை ஏதோ சும்மா ஒரு துடுப்பில் தொங்கிக் கொண்டு இருந்தது. இப்போது அது சூப்பராக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எனக்கும் என் கணவருக்கும் உள்ள வேறுபாடுகளை நான் பார்க்கும்போது சில நேரங்களில் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் அது மிகவும் கடினமாக இருக்கிறது ஐயா. நீர் எனக்கு கொடுத்திருக்கும் திறமைகளினால் நான் என் கணவரை அன்புடன் சேவை செய்து அவரை நான் பூர்த்தி செய்ய எனக்கு கிருபை செய்யும். என் கணவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளவும் அவருடைய திறன்களை நான் சார்ந்து கொள்ளவும் எனக்கு உதவி செய்யும். நீர் அவரை இப்படி தனித்துவமாக படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஐயா. நான் அவருடைய இருதயத்தை படிக்கிற மாணவியாக இருந்து அவரை புகழ்ந்து அவரை கட்டி எழுப்ப எனக்கு கிருபை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள். எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது நான்சி டிமாஸ் வாகமுத்தின் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் என்ற வெப்சைட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.